வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றிலிருந்து இந்த நடைமுறையானது கடைபிடிக்க வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றிலிருந்து இந்த நடைமுறையானது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நடைமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ETA என்று சொல்லப்படக்கூடிய மின்னணு பயண அனுமதி பத்திரத்தை இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மின்னணு அனுமதி பத்திரம் இல்லாம இனிமே நீங்க நாட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே இதனை நீங்க எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்னா, இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய வெப்சைட்ல நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இருந்து வரக்கூடியவங்களும் இந்த ETA இல்லாமல் இந்த அனுமதி பத்திரம் மலேசியா தாய்லாந்து பயணிகளுக்கு ETA பத்திரம் இன்றிலிருந்து இந்த நடைமுறையை ரொம்பவே கடுமையா நீங்க வாரீங்க அப்படின்னா நிச்சயமா ETA பத்திரத்தை மறந்து Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am really sorry to say this. கடுப்பாக்குறானுங்க. என்னடா ETA? ETAனா என்ன? யாரு தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? போக முடியாதா? இப்போ நம்ம நாட்டுக்கு லீவுக்கு போகிறோம், நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டு, நாட்டுக்கு போகிறேன், அப்போ நான் ETA எடுத்துகிட்டு போகணுமா? இது என்ன கர்மோடு தொலைஞ்சு ஒழுங்காக தெளிவாக சொன்னாதான்டா தெரியும். அப்படித்தானே பலரும் கமெண்ட்லேயும் கடுப்பாகி திட்டியிருக்கிறாங்க, பலரும் திட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, முதல்ல ETA அப்படின்றது என்னன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கு ஆங்கில மொழியில் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிசேஷன். சரியா? தமிழில் அதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு தெளிவாகவே இதை கூகுள் பண்ணியே சொல்லிடுறேன், எந்த ஒரு பிழையும் இல்லாமல். மின்னணு பயண அங்கீகாரம், ETA, எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிசேஷன், அதான் ETA, மின் அணு பயண அங்கீகாரம். இது வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா அல்லது வணிகம் போன்ற குறுகிய கால நோக்கங்களுக்காக இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கானது. இலங்கை குடிமக்களுக்கு மின்னணு பயண அங்கீகாரம், அதாவது ETA தேவையில்லை. ஏனெனில் அவர்கள் வெளிநாட்டு குடிமக்கள் அல்ல. ETA என்பது சுற்றுலா அல்லது வணிகம் போன்ற குறுகிய கால நோக்கங்களுக்காக இலங்கைக்கு வருகை தரும் வேறு நாட்டவர்கள், அதாவது கடுப்பாகுது காலையிலே, வெளிநாட்டினருக்கானது, இலங்கை குடிமக்களுக்கானது அல்ல. இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லாமல் லவுடுக்கா பேட்டா மாதிரி அங்கே இருந்த ஒருத்தன் இங்கே இருந்த ஒருத்தன் சூரியன் எஃப்எம் மைரேஃபோன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ETAன்றது என்ன கர்மன்றதை தெளிவாக சொல்லி தொலைங்களேன்டா, பாமர மக்களுக்கு விளங்குற மாதிரி. ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் தானே மக்களே, நம்ம மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியாவில் கூடுதலாக மக்களோட புலங்குறாள், அதாவது மக்களோட அணுகிற அதே மாதிரி மக்களோட பர்சனலாக காண்டாக்ட் வச்சிருக்கிறாள்னா அது நான் மட்டும்தான். ஃபேஸ்புக் மெசேஞ்சர், வாட்ஸ்அப், டிக்டாக்னு எல்லாத்துலேயுமே, டிக்டாக் இல்லை, ஃபேஸ்புக் மெசேஞ்சர், யூடியூப்பில் மெசேஜ், அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு மெசேஜ் மக்கள் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருக்கிறது யாருக்கு? அடியனுக்கு மட்டும்தான். அப்போ வார எல்லா கம்ப்ளைண்ட்டும் யாருக்கிட்ட சேர்றது? நம்மள்கிட்ட தான் சேர்றது. அப்போ இதுக்கு ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறது கஷ்டம். அப்போயே நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்னேன். உடனே வீடியோ ரெடி பண்ணி போட்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு காணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கொண்டு வந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், விமான நிலையத்தில் இலங்கையர்கள் உள்ளே நுழைவதற்கு ETA அவசியம். ETA இல்லாட்டி போக முடியாது. பாஸ்போர்ட், அதே மாதிரி இன்னும் சில அனுமதி பத்திரங்களோடு ETAயும் அவசியம். அவ்வளவுதான் இவனுங்க போட்ட செய்தி. அப்போ இது என்னடா ETA என்னடா, இது எதுக்காகடா, இது யாருக்காகடா? ஜப்பான்ல அங்கே இங்கே பேர் நீங்கள் சொல்கிறீங்க, சரி, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். பாமர மக்கள், அடிமட்ட பாமர மக்கள்ல இருந்து தெரிஞ்சு கொள்கிற மாதிரி
சொல்லுங்க. இலங்கைக்கு வருபவர்களுக்கு, வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்களுக்கு, நாங்களும் வெளிநாட்டில் தாண்டா இருக்கோம், நாங்கள் இலங்கை பிரஜை தான், அப்போ எங்களுக்கும் தேவையா? தெளிவாக சொன்னாதானே விளங்கும். ஒரு கர்மமும் இல்லை, இஷ்டத்துக்கு அந்த கண்டென்ட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்கு அடிச்சு விட்றது தான். அதே மாதிரி தான் விமான நிலையத்தில் இப்போ 4 மணித்தியாலம் 4 அவர், அதாவது 4 மணித்தியாலங்களுக்கு முதல்ல போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. யாரோ அனுப்பியிருந்தாங்க எனக்கு. சரியா 4 மணித்தியாலத்துக்கு முதல்ல இனிமே அந்த இது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று. விமானம் புறப்படுவதற்கு திட்டமிட்ட அந்த நேரத்துக்கு 3 மணித்தியாலத்துக்கு முன்னதாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் உங்களை பதிவு செய்வாங்க. இப்ப 4 மணித்தியாலத்துக்கு முன்னதாக போனாலும் உங்களை உள்ளே எடுத்து உங்களை பதிவு செய்வாங்க. நீங்க இந்த வீடியோ வந்து நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ ஓனர் யாருன்னு தெரியலை, யூடியூபராக இருந்தால் தயவு செய்து காப்பிரைட் கொடுத்துடாதீங்க, எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலை. இதில் வந்து அஸ்கர் 22 அப்படின்ற ஒரு டிக்டாக்ல இருந்த எனக்கு டவுன்லோட் அனுப்பின வீடியோ தான் சகோதரி அனுப்பியிருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எது எப்படியோ கதை தான் நாடு முழு. இந்த ஒருத்தர் லிங்க் அனுப்பியிருக்கிறாங்கப்பா. இந்த மனுஷரோட குரல் மாதிரி தான் லைட்டாக தெரியுது. எது எப்படியோ தெரியலை. பிரதர் அஸ்கர் வியூ, சரி, அவரோட வீடியோ நான் இது மக்களுடைய தெளிவுக்காக போடுறேன் பிரதர், காப்பிரைட்லாம் கொடுத்துடாதீங்க, பாவம், பாவம். அந்த வீடியோ கடைசியில் போடுறேன். 4 மணித்தியாலத்துக்கு முதல் வந்தாலும் நாங்கள் இனி செக்அப் பண்ணுவோம். அதாவது 3 மணித்தியாலத்துக்கு முதல் நம்ம போகணும் தானே ஏர்போர்ட்டுக்குள்ளே, பேகேஜ் எல்லாம் உள்ள செக் பண்ணணும், அது பண்ண இது பண்ண நிறைய இதுக்கு தானே ப்ரொசீஜர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 4 மணித்தியாலத்துக்கு முதல்ல நீங்கள் வந்தாலும் நாங்கள் எடுப்போம், செக் பண்ணுவோம். 4 மணித்தியாலத்துக்கு முதல் வரணும் அப்படின்ற சட்டம் மாதிரியே இதை கொண்டு வந்திருக்கிறாங்களாம். ஏன் இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் 4 மணித்தியாலத்துக்கு முதல்? சில நேரங்களில் சில விமான நிலையத்தில் 2 மணித்தியாலத்துக்கு முதல் போனால் கூட உள்ளே என்டர் பண்ணுறாங்க, ப்ரொசீஜர் நடக்குது. நீங்கள் உங்களுக்குரிய ஆட்களை, தேவையான ஆட்களை அந்தந்த செக்டாருக்கு போட்டு அந்தந்த செக்ஷனில் இருந்து வேலையை துரிதப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க. இலங்கை விமான நிலையம், பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம், நீங்கள் அதிகாரிகள் உங்களுடைய ஆட்களை இன்னும் அதிகரித்து இதற்குரிய தேவைப்பாடுகளை இன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தை கொண்டு போகணும், என்ன மாதிரி இன்னும் வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எங்களை 4 மணித்தியாலத்துக்கு முதல்வா, இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட்டில் படுத்துக்கிடங்கடான்னு சொல்லுவீங்க போல இருக்குது. சிச்சுவேஷன் இருக்குது, டிராஃபிக் இருக்குது, ரோட்டில் போகிற வர டைமில் பிரச்சனை இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து வீணா பஞ்சாயத்தை கூட்டாமல் எப்படியோ முடிந்த வரைக்கும் வேகமாக செயல்பட நீங்கள் பாருங்கள், அதிகாரிகளை வேகமாக செயல்பட பாருங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த வீடியோ கடைசியில் இருக்குது. அஸ்கர் பிரதர் அப்படின்ற ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. அவருடைய யூடியூப் சேனல் பேரை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், ஆர்ஜே அஸ்கர் வியூன்னு இருக்குது. அவருக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. இது ஒரு முக்கியமான செய்தி ஒன்றுதான், நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்க. அது என்ன செய்தி என்றால், இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் செக்இன் டைம், நீங்க உள்ள போற டைம்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் இன்றைய நாளிலிருந்து தான் அமலுக்கு வருது. இன்றைக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 2025 நண்பகல் 12 மணியிலிருந்து இந்த மாற்றம் அமலுக்கு வருது. அது என்ன மாற்றம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே வெளிநாடுக்கு போகணும் என்று சொன்னா ஏற்கனவே 3 மணித்தியாலத்துக்கு முன்னதாக போகணும். உங்களுடைய விமானம் புறப்படுவதற்கு திட்டமிட்ட அந்த நேரத்துக்கு 3 மணித்தியாலத்துக்கு முன்னதாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் உங்களை பதிவு செய்வாங்க. இப்ப 4 மணித்தியாலத்துக்கு முன்னதாக போனாலும் உங்களை உள்ளே எடுத்து உங்களை பதிவு செய்வாங்க. நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஏன் செய்யறாங்க, இப்படியான மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, பயணிகளுடைய சேவைகளை மேம்படுத்துறதுக்கும் விமான நிலையத்துக்குள்ள பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான, அவங்க போவதற்கான ஏற்பாடுகளை சீராக செய்வதற்காக தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்கு முன்னதாக 3 மணி நேரத்துக்கு முன்னதாக நீங்க போக வேண்டிய பயணம் இப்ப 4 மணி நேரத்துக்கு முன்னதாக நீங்க போகலாம். உள்ள நீங்க அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மாலை 6 மணிக்கு உங்களுடைய விமானம் புறப்பட இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்கனவே 3 மணிக்கு போவீங்க. இப்ப நீங்க 2 மணிக்கு நீங்க போகலாம். அப்படியான ஒரு வசதியை செஞ்சு தந்திருக்கிறாங்க. இந்த தகவல் இலங்கையிலிருந்து வெளிநாடு போறவங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர்களுக்கும் மீண்டும் வெளிநாடுக்கு அவங்க போறதுக்கும் பிரயோசனமாக இருக்கும். இந்த தகவலை நீங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இந்த பேச்சை, நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்படியான நிறைய விஷயங்களை என்னுடைய பேஜில் நீங்க பார்க்கலாம்.